அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 தேய்பிறை அஷ்டமி திதி திருவோணம் நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த குரு பகவான் 1/5/2024 முதல் 11/5/2025 வரையில் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். குரு பகவான் பெயர்ச்சி ஆகும் போது கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஆண்டு கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. வானவியல் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரிய குடும்பத்தில் இந்த குரு பகவான் 5வது கோள். இந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டு காலம் ஆகும். இது ஒரு புருஷ கிரகம் ஆகும். சூரிய மண்டலத்தில் சூரியனுக்கு அடுத்து உருவத்தில் பெரிய கோள் குரு பகவான் தான். குரு பகவான் தன்னைத்தானே சுற்றி வர 9 மணி நேரம் 50 நிமிடங்கள் ஆகின்றது. ஒரு ராசியில் குரு ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார். ஒரு ராசிக்கு குரு மறுமுறை சஞ்சரிக்க 12 ஆண்டு காலம் ஆகும். அதாவது இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க போகின்றார். மறுபடியும் குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்க 12 ஆண்டுகள் ஆகும். மேலும் பிரம்ம தேவனை பிரயத்தி தேவதையாக கொண்டும் இந்திரனை அதிதேவதையாக கொண்டும் அதிதியாக விளங்குபவரும் வடக்கு முகமாக பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் 4 திருக்கரத்தில் ஜபமாலை, கமண்டலம், ஓலைச்சுவடி, அபயமளிக்கும் அருள்நிலைக்கு கொண்டு விளங்குபவர் குரு பகவான். ஆங்கிரச கோத்திரம் சிந்து அதிபதியாகவும் சைத்திர சுத்தம் என்னும் சித்திரை மாத வளர்பிறை துவாதசி அவிட்ட நட்சத்திரம் குரு வாரத்தில் உதித்தவர் இந்த குரு பகவான். தனுசு மீன ராசியின் உபயராசியாகவும் நெருப்பு நீர் ராசிக்கு அதிபதியாகவும் விளங்குபவர். நீண்ட செவ்வக வடிவில் பொன் நிறத்தில் வடக்கு முகமாக சனகதானியம் எனும் கொண்டைக்கடலை பிரீத்தியாகவும் கொள்பவர். தனகாரகன், சந்ததி, அறிவுக்கு அதிபதி, வம்ச விருத்தி அளிப்பவர் குருவே. குரு பகவானின் காரக தன்மையை பார்த்தால் ஞானம், போதித்தல், உபதேசம், யோக பியாசம், ஆசிரியர், குருமார்கள், விவகார ஆலோசனை, அரசு கஜானா, அரசு சேவை, புத்தி, யுக்தி, ஒழுக்கம், நேர்மை, தனம், பதவி, புகழ், பிரபுத்துவம், சாந்தம், சொர்ணம், ரிஷி வர்க்கம், புஷ்பராகம், காமேதகம், தேன், கலை, சீரகம், ஆண் வர்க்கம், தயால குணம், பெரும் அதிர்ஷ்டசாலி, உன்னதமான நிலை, மேன்மை அடைதல், செல்வம் சேருதல், மதம் சம்பந்தமான போதனைகள், மந்திரி, உபன்யாசம் செய்தல், மத தலைவர்கள், கோவில் அர்ச்சகர்கள், ஆசிரியர்கள், ஆளுநர், கலெக்டர், வங்கி காசாளர், கணக்கர், வணிகர், பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய நன்மை மற்றும் தீமைகள் இவை அனைத்தும் குருவின் காரகத்தன்மை. இந்த ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகும் குரு பகவானாலும் அவரது பார்வையாலும் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, நிதானமாக சிந்தித்து செயல்படுபவர்கள் நீங்கள் தான். உங்கள் ராசிக்கு தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ருணரோக சத்ருஸ்தான அதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து குடும்பத்தில் அமைதி, வாழ்க்கை துணையுடன் கருத்து ஒற்றுமை, தொழில் பார்ட்னரால் உதவி என பல நன்மைகளை தந்தார். இனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். அஷ்டம குரு கஷ்டத்தை கொடுப்பாரே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரு தனது பார்வை பலனால் நல்ல பலன்களையே தரப்போகிறார். வருமானத்தில் குறைவு இல்லாத நிலை இருந்தாலும் பண தேவை அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். வீடு, வாகனம் ஆகியவை தொடர்பான செலவை சந்திக்க வேண்டி வரும். தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் நிதானமாக ஆலோசனை செய்து அதன் பிறகு செயல்படுவது நல்லது. புதிய தொழில் தொடங்குவதை தள்ளி போடுவது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டி இருக்கும். எதிர்ப்புகள் வராமல் கவனமாக செயல்படுவது நன்மை தரும். உத்தியோகம் தொடர்பான அலைச்சல்கள் உண்டாகலாம். அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பது, ஜாமீன் தருவது போன்றவற்றை தவிர்ப்பது நன்மை தரும். வழக்கு விவகாரங்களை பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை தரும். புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கூடுதல் கவனம் தேவை. மேலும் உங்கள் ராசிக்கு விரேஸ்தானமான 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம், கல்வி போன்றவற்றிற்கான சுப செலவுகள் உண்டாகும். வெளியூர், வெளிநாடு பயணங்கள் செல்ல எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தினருடன் இருந்த சண்டை சச்சரவுகள் தீர்வதுடன் மனக்குழப்பமும் நீங்கும். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாவதுடன் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். வருமானமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தினரிடையே
குடும்பத்தினிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். தொடக்க கல்வி கற்பவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உங்களது சாதுரியமான பேச்சு மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான வீடு, வாகன, சுகஸ்தானம் மற்றும் மாத்ருஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் இருந்த தடைகள் நீங்கும். பழைய வீடுகளை புதுப்பிக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும். உயர் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும். பிறர் பாராட்டும்படியான செயல்களை செய்வீர்கள். தாயார் உடல் நலம் தேரும். அவர் மூலம் நன்மைகள் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்குவது, பழைய வாகனங்களை பழுது பார்ப்பது அல்லது புதுப்பிப்பது போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகிறார். குருவிற்கு சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு. ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். லாபம் அதிகரிக்க கூடும். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன அமைதியை தரும். மேலும் தொழில் வியாபாரம், உத்தியோகத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நன்மை தரும். தேவையான நிதி வசதி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் பெற கூடுதல் முயற்சி மேற்கொள்ள வேண்டி இருக்கும். அடுத்தவர்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும். பணி இடமாற்றம் ஏற்படலாம். குடும்பத்தினரிடையே இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பாக கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கும். திருமண பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படும். கல்வி, வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்ல நேரலாம். அந்நிய மொழி பேசுபவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவை. அந்நிய நாட்டில் தங்கியிருக்கும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கும் போது ஆவணங்களை நன்கு பரிசீலித்து கவனமாக செயல்படுவது நல்லது. தனியார் நிறுவனங்களில் முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கை தேவை. பொருளாதார நிலை உயர கூடுதல் முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். கல்வியில் முன்னேற்றம் காண தீவிர முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். தொடக்க கல்வி கற்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் நடத்தும் பாடங்களை கூர்ந்து கவனிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற உதவும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றி காண்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது நல்லது. கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று வேலை கிடைக்க நன்கு பயிற்சி மேற்கொள்வது வெற்றிக்கு உதவும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் குரு பரிகார ஸ்தலங்களுக்கு வியாழக்கிழமையில் சென்று அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது. அங்கு செல்ல முடியாதவர்கள் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று நவக்கிரகத்தில் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வணங்க பொருளாதாரம் மேம்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.